அடுத்து திருப்பட்டீஸ்வரம் போவோமா? பட்டீஸ்வரத்துல எத்தனையோ சிறப்பு இருக்க. பட்டீஸ்வரம் ஒண்ணு இந்த துர்கை ஞாபகம் வருது. துர்கைக்கு ஒரு புடவை கட்டியிருப்பாங்க பாருங்க, அப்படிங்கப்பா. அது மாதிரி ஒரு நேர்த்தி உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். மூவரும் பாடிய திருத்தலம் இது, தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு. காமதேனுவின் புதல்வியான பட்டி பூசித்த தலம் அப்படிங்கிறது சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தல் அருளிய தலம். குழந்தை வரான்னு சொல்லி அவன் நடந்து வரக்கூடாதுன்ட்டு சிவபெருமானே திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அருளிய திருத்தலம். இந்த சோழ நாட்டில் காவிரி தென்கரை தலங்களில் இது 23வது சிவத்தலமாக கருதப்படுகிறது. அம்பிகை இங்கே தவம் செய்ததால் இதுக்கு தேவி வனம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. ஆனா எனக்கு நெஞ்சை தொட்ட சிறப்பு இந்த தலத்தை பற்றி என்றால், ஞான சம்பந்தர் வரும் காட்சியை காண்பதற்காக இறைவனாகிய சிவபெருமான் நந்தியை விலகி இருக்கும்படி சொன்னான் என்று குறிப்பு சொல்லிட்டு, அது நந்திய நந்தனார் விலக சொன்னார்ன்ற மாதிரி அதை சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு புறம் இருக்க, இங்க சிவையா சரியா தெரியல, கொஞ்சம் நகர்ந்து அப்படின்னா என்னன்னு இப்படி இந்த ஒரு நினைப்ப பிரமிப்பா இருக்கு. அந்த ஊர்ல 5 நந்திகள் இருக்கு, அந்த 5 நந்திகளும் விலகித்தான் இருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சொன்னது ஒரே இறைவன் தான், விலகியது ஒரே நந்தி தான். அதுதான் இந்த உருவ வழிபாட்டில் நம்ம எச்சரிக்கையாக கொள்ள வேண்டிய, நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி. ஞானசம்பந்தர் வரும் காட்சியை காண இறைவன் நந்தியை விலகி இருக்குமாறு சொன்னதால் இந்த 5 நந்திகளும் இன்றைக்கும் விலகி இருக்கின்றன. இன்னொன்று சொல்கிறார்கள், ராமேஸ்வரத்தில் ராமர் ராமநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அப்புறம் அவர் திரும்பி வரும்போது இங்கும் தன்னுடைய வில்முனையால் கோட்டி தீர்த்தத்தை உருவாக்கி வழிபட்டதாக வரலாறு. ராமலிங்க சந்நிதி இருக்கு, கோட்டி தீர்த்தமும் அங்க இருக்கு. இப்ப சாதாரிப்பண் அது என்னன்னு சொல்லுவாரு, அதுல இந்த பாடல் அமைந்திருக்கு. என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த பாடல். பாடல் மறை சூட மதி பல்வளை ஓர் பாகம் மதில் 3 ஓர் கணையால் கூட ஏறி ஒட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாட மழ பாடி உரை பட்டி சரமேய கடி கட்டரவினார் வேட நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே. பாடல் மறைனா பாடுறது வேதம், பாடுவது வேதம், சூடுவது சந்திரன். பல வளையல்களை அணிந்த உமாதேவியார் ஒரு பாகத்தில் அமர்ந்திருக்கிறாள். மதில் 3 திரிபுரங்கள், ஓர் கணையால்னா ஒரு அம்பில், ஒரே ஒரு அம்பினால கூட எரியூட்டி ஒரு சேர நெருப்பையில உண்டாக்கியது. எழில் காட்டி வீரத்தினுடைய அழகு, ஒரு அம்பு 3 புறம் ஒன்னா எரிஞ்சு போச்சு, அது எதுக்கு வேஸ்டா இன்னொரு அம்பு அதான் எழில் காட்டிங்கிறது, வீரத்தினுடைய அழகை காட்டி. என்ன சிறப்புனா சிரித்து புறம் எரித்த சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரிப்பினாலே அதை எரித்தான் அப்படின்னு. கணை என்பது ஒரு சாக்கு தான் அப்படின்னு சொல்றது. நிழல் கூட்டு பொழில் நிழலை தரும் சோலை சூழ்ந்த, இந்த இயற்கை வர்ணனை இல்லாத பாட்டே இருக்காது தோணுது இல்லையா? இந்த ஐயா படி ஆமா எல்லாம் நிழல் கூட்டு பொழில் நிழலை தரும் சோலை சூழ்ந்த பழைசை அதான் திருப்பழையாறு என்கின்ற ஊர். மாடம் மழபாடி, மாடங்கள் உடைய மழபாடி என்னும் பகுதி. ஊர் திருப்பழையாறை, பகுதி மழபாடி, பட்டிச்சரம் திருக்கோயில். அது கடிகட்டு அரவினார், அறையில் கட்டிய பாம்பை உடையவர். வேடநிலை கொண்டவரை தமது வேடத்திற்கேற்ப ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய அடியவரை வீடு நெறி காட்டி அடைதற்கரிய முக்தி மார்க்கத்தையும் அறிவித்து வினை வீடும் அவர். அவர்களது கர்மங்கள் வினைகள் எல்லாம் தாமே ஒழியும்படி செய்ய வல்லவர். பட்டிச்சரம் மேயன பட்டிச்சரம் மேவிய என்பதனுடைய திரிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு காலத்துல பழையாறை பெரிய நகரமாய் இருந்த இடம் இப்பொழுது அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு பெயர்களால் வழங்கப்படுகிறது. அதை நம்ம பார்க்கணும். இன்னொரு முறை இதை சொல்லிப்போம். பாடல் மறை சூடல் மதி பல்வளையோ பாகம் மதி 3 ஓர் கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள்
மாடமழ பாடி உரை பட்டி சரமேய கடி கட்டரவினார் வேட நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே அப்படின்னு வைத்திலிங்க நையாதான் சொல்லுவாரு. அருணகிரிநாதருக்கு அத்தனை சந்தங்களுக்கு அவர் தான் மூலம். ஞானசம்பந்த பெருமான் தான் சந்தங்களுக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவார். தமிழ் கவிதையில் சந்தங்களுக்கு தந்தை யாருன்னா அவருடைய பிள்ளை ஆகிய திருஞான சம்பந்த பெருமான். ஐயா சாதாரிய என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாடல் பாருங்க. திருமுறை பண்களிலே 23 பண்கள் என்று நாம் கையாளப்படுகிறது என்று சொன்னோம். அதில் இந்த ஒரு பண்ணை தவிர மீதமுள்ள அனைத்து பண்களும் சுத்த மத்தியமம் ராகத்திலே அமைந்திருக்கிறது. இது ஒன்றே ஒன்றுதான் பிரதிமத்தியம ராகத்திலே அமைந்திருக்கிறது. இது இந்த பண்ணிற்கு உரிய ஒரு சிறப்பு. ராகங்களிலே சுத்த மத்தியமம் பிரதிமத்தியம ராகம் சொல்லுவோம். அதுல மற்ற நட்டபாடையில் ஆரம்பிச்சு தக்கராகம் காம்போதி, அரிகாம்போதி, சங்கராபரணம், மாயாமாள கவுளை இப்படி எல்லாம் கடந்து வந்தோம். பின்னால சாமாங்கிற ஒரு ராகத்தை பார்க்க போறோம். அதுவும் சுத்தமதியம ராகம். கேதார கவுளை சுத்தமதியம ராகம், பைரவி சுத்தமதியம ராகம். இப்படி எல்லாம் வந்த பண்கள் சாதாரி பண்ணிலும் நட்டராகம் என்ற இன்னொரு பண்ணிலும் இந்த பந்துவராளி ராகத்தை பயன்படுத்துகிறோம். அதில் இந்த ஒரு பண் மட்டும் பிரதிமத்தியம ராகத்தில் அமைந்திருக்கிறது என்று பதிவு பண்ண வேண்டும். அதை தாங்கள் சொல்வது போல இந்த பண் திருவிராகம் என்று இருக்கும். தேவார புத்தகத்திலே எடுத்து பார்த்தீர்களா சந்த நடையில வேணும். பாடன் மறை சூடன் மதி பல்வளையோ பாகம் அதில் 3 கனையால் என்று இந்த வீச்சு நடையிலே வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மாகடல் விடம் இப்படி சந்த அமைப்பை கொண்ட ஒரு பதிகமாக விளங்குகிறது. அதை இப்பொழுது பாடப்படுகிறோம். பாடன் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகமதில் 3 கணையால் பாடன் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகமதில் 3 கணையால் கூடையெறியூட்டி எழில் காட்டி நீழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் கூடையெறியூட்டி எழில் காட்டி நீழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாடமழ வாடியூரை மாடமழ வாடியூரை பட்டீச்சரமேய கடி கட்டரவினால் பாடமழ வாடியூரை பட்டிச்சரமேய கடி கட்டரவினால் வேட நிலை கொண்டவரை வேட நிலை கொண்டவரை வீடு நேரி காட்டி வினை வீடும் அவரே
பாடன் மறை சூடன் மதி பல்வளையொர் பாகமதின் 3 கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாடமழ பாடியுரை பட்டி ஜரமேய கடி கட்டரவினார் வேட நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே வேட நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே. நல்ல நில ஒளியில ஒரு தெளிந்த நதியில ஒரு அற்புதமான படகுல அமைதியா பயணம் செய்வது போல இருக்கு இவருடைய பாட்டை நம்ம கேட்கும் பொழுது. வாழ்க வாழ்க.